மெஞ்ஞானிகளோ அவர்கள் கண்ணின் நிலைகளை எதன் பக்கம் பாய்ச்சுகின்றனோ ஊடுருவி அதனை உணர்வின் தன்னை அறிந்து தனக்குள் நுகர்ந்து தான் யார் தன்னை அறிந்து கொண்டவர்கள். ஆக விண்ணுலக ஆற்றலும் பேரிண்ட உணர்வுகளும் தனக்குள் அவர்கள் கவர்ந்து ஆக மனிதனானது தீமைகளை படர்ந்து உணர்வுகள் ஆக கதிர் இயக்கங்களாக மாற்றினார்கள். தன் உணர்வின் செயலை அனைத்தும் தன் எண்ணங்களை ஊடுருவி ஒவ்வொன்றும் தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வின் செயலாக்கங்களை தனக்குள் பிளந்திடும் சக்தியாக அணுக்களை வளர்ச்சி செய்யப்பட்டு இதேபோல்தான் தீமையான நிலைகளை சுற்றி பொசிக்கினான் தன் உடலை. ஆக மற்ற இருளை போக்கும் உணர்வை தனக்குள் விளைவைத்தான். உயிருடன் ஒன்றினான், துருவ நட்சத்திரமானான். அவனை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் இந்த தீமையை விளைக்கிடும் அது மெஞ்ஞானியின் உணர்வை சென்றது. விஞ்ஞானிகளோ இன்று அணுவை பழந்து அணுவின் தன்மை கொண்டு ஆக கதிரியக்கங்களாக மாற்றி அந்த கதிரியக்க பொறிகளை ஒன்றுடன் பாய்ச்சப்படும் ஒளி அலைகளை கண்டுணர்ந்து அதனின் ரேசரை அதனுடைய இயக்கம் எவ்வாறு அவருடன் கலந்த நிலைகள் எது என்று தனக்குள் விரிவுபடுத்தி இன்று விஞ்ஞானிகள் அறிகின்றான். ஏனென்றால் உங்கள் விஞ்ஞான பொறிகளில் நீங்க யார் விஞ்ஞானத்தில் இருந்தாலும் சரி, இந்த நான் சொல்லும் பொறிகளுடைய நிலைகள் அங்கு சிந்தித்து பாருங்கள். அந்த பொறியின் அழகோல் இன்று நான் சொல்லுகின்றேன். அந்த அறிவின் பொறிவின் அறிகோள்களை விஞ்ஞானிகள் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் என் குருநாதர் அவர் எவ்வாறு செயற்படுகிறார் என்ற நிலைகளை அதனுடன் தொடர்பு இந்த விண் அணுக்கோளினுடைய நிலைகளையும் அதே சமயத்தில் கதிரியக்க பொறிகளுடைய நிலைகளும் உணர்வுகள் எதுடன் ஊடுருவதோ அதை எவ்வாறு பழக்கின்றது, பிறந்த நிலைகளை எவ்வாறு அதிர்களால் அழைகின்றான், அதை இணைத்துக் கொண்ட பின் எவ்வாறு இயக்குகின்றான் என்ற நிலையை தெளிவாக எடுத்து உரைத்தார். அதைதான் உங்களுக்கும் நான் சொல்வது. இவ்வளவு சொன்னால் நான் படிக்காதன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் இந்த இதுல இன்னொரு படித்தவர்கள் விஷயத்தை நிறைய எடுத்துக்கொள்வார்கள். ஆனா அவருடைய ஆராய்ச்சிக்கு கொண்டு போவார்கள். ஆக விஞ்ஞான அறிவிக்க பயன்படுத்துமே தவிர மெய்ஞான உணர்வை அதிர்களை நமக்குள் செலுத்தி இந்த உணர்வு எண்ணத்துடன் பாய்ச்சப்படும் போது தீமையை பழக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் மனிதனால் விஞ்ஞான அறிவுக்கு மூலமான நிலைகள் மந்திர ஒளிகள். ஆக ஒளியின் தன்மை தனக்குள் காட்டப்பட்டு இந்த உணர்வின் பொறிகளை எவ்வாறு அவன் அறிந்தானோ அதன் உணர்வின் தன்மை கொண்டு இன்று மந்திர ஒளிகளை மனிதனுக்குள் ஊடுருவை செய்து இந்த உணர்வின் தன்மை செயற்கையில் உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டவர்தான் மதங்கள். மதத்தின் அடிப்படையில் குறிக்கோள் எதுவோ இதை எண்ணத்தால் சொல்லி இதை மந்திர ஒளிகளாக மாற்றி உணர்வின் நினைவாற்றலை இதனுடன் பிணைந்து ஒளி அலைகளாக பாய்ச்சுகின்றார். அந்த பாய்ச்சி உணர்வின் தன்மை கொண்டுதான் அந்தந்த மதம் கண்ட வழிகளில் ஆக விண் பொறிகளின் நிலைகளையும் ஆக புவிக்குள் இருக்கும் பொறி உணர்வுடைய நிலைகளையும் ஆக மண் கல் இவைகளை அறிந்துணர்ந்தான்.